வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது சோஷியலில் இந்தியா தட் இஸ் பாரத் லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இருக்க இந்தியா பார்த்திங்க அப்படின்னா அது வந்து மாடர்ன் இந்தியா. ஸோ இதுக்குன்னு டிஃபைன் பவுண்ட்ரிஸ் இருக்குது. அதாவது இந்தியாவோட எல்லை இந்தந்த கண்ட்ரி வரைக்கும் தான், இந்தந்த ஸ்டேட் வரைக்கும் தான் இந்தியா. இதுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து வேறு கண்ட்ரி அப்படின்ற மாதிரி இந்தியாவுக்கு வந்து டிஃபைன் பார்டர்ஸ், அதாவது கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட பார்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ 500 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் சரி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் சரி, இல்லை 5000 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தாலும் சரி, ஒவ்வொரு எந்த இயர் எடுத்துக்கிட்டாலுமே இந்தியா வந்து அந்த குறிப்பிட்ட வருஷத்தில் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்தியன் சப்கான்டினென்ட் அப்படின்றது இந்தியாவோட இன்னொரு பேர். ஏன்ஷியன் பீப்புள்ஸ் வந்து இந்தியாவை எப்படி கூப்பிட்டாங்க அப்படின்னா இந்தியன் சப்கான்டினென்ட். ஸோ இயர் மாற மாற என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவோட பவுண்ட்ரிஸும் மாறிட்டே இருந்தது. சில பீரியடில் பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள், பூட்டான் இதெல்லாம் இந்தியா கூட இருந்தது. இயர் போக 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 அவங்கெல்லாம் தனித்தனி கண்ட்ரியாக வேணும் அப்படின்றதுனால தனித்தனியாக வந்து கண்ட்ரீஸாக போயிட்டாங்க. அந்த மாதிரி இந்தியாவோட பவுண்ட்ரிஸ் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நிறைய சோர்ஸஸ், அதாவது புக் ஆகட்டும், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி ஆகட்டும், டெக்ஸ்ட் ஆகட்டும், வேதிக் அந்த மாதிரி ஃபாரினர்ஸோட ஸ்டோரிஸ் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய சோர்ஸஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவோட பாஸ்ட்டும் இந்தியாவோட எவால்யூஷன் எப்படி வந்து இந்தியா இப்போ இருக்கிற இந்தியா வந்து எப்படி எவாலுவேட் ஆகி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு வந்து நிறைய நேம்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் வாழ்ந்த மக்கள்னால, அதாவது இன்ஹாபிட்டன்ஸ் அப்படின்னா இந்தியாவில் வாழ்ந்த மக்கள். இந்தியாவுக்கு நிறைய பவுண்ட்ரிஸ் இருந்தது சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி இந்தியாவில் வாழ்ந்த மக்கள்னால இந்தியாவுக்கு நிறைய பேர் வந்து இருந்திருக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கு வந்து ஃபாரின் ட்ராவலர்ஸ்னாலையும் இந்தியாவுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து இருந்திருக்கு. ஓகேவா? இதெல்லாம் நம்மளுக்கு எங்கே வந்து தெரியுது அப்படின்னா இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னால் ரைட்டிங்ஸ். ஓகேவா? அது வந்து பனை ஓலையில் எழுதின ஓலைச்சுவடிகளாக இருக்கட்டும், இல்லை கல்வெட்டுகளாகட்டும், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த மாதிரி இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்லேருந்து வந்துட்டு போன ட்ராவலர்ஸ் மூலமாக, பில்கிரிம்ஸ், அங்கே வாழ்ந்த மக்கள், அதே மாதிரி வந்து ஸ்டோரிஸ், ஏன்ஷியன்ட் ரைட்டிங், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேவா? இதுலேருந்தெல்லாம் நம்ம வந்து இந்தியாவுக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ என்னென்ன நேம்ஸ், அதாவது இந்தியாவில் இருந்தவங்க இந்தியாவுக்கு கொடுத்த நேம்ஸ் என்ன, ட்ராவலர்ஸ் வந்து இந்தியாவுக்கு கொடுத்த நேம்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரிக்வேதா, செவரல் தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு வேதம் எது அப்படின்னா ரிக்வேதம். ஓகேவா? அந்த ரிக்வேதாவில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதில் வந்து இந்தியாவுக்கு, அதாவது பாரத்துக்கு வேறு நேம் இருக்குது. அது என்ன நேம்? நார்த் வெஸ்ட் பார்ட் ஆஃப் த சப்கான்டினென்ட்டை என்னென்னு கூப்பிட்றாங்க? சப்த சிந்தவா அப்படின்னு கூப்பிட்றாங்க. சப்த சிந்துவா அப்படின்னா என்ன அப்படின்னா லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ்னு அர்த்தம். ஸோ அந்த நேம் சப்த சிந்துவா, லேண்ட் ஆஃப் 7 ரிவர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சிந்துவா, இந்த பர்டிகுலர் டேர்ம் இருக்குது இல்லையா, சிந்துவா அப்படின்னா என்னென்னா சிந்து அப்படின்னு அர்த்தம், விச் மீன்ஸ் இண்டஸ் ரிவரை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க? சிந்து ரிவர், சிந்துவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரிக்வேதத்தில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் இதை தான் எழுதணும். ஓகேவா? அதே மாதிரி மகாபாரதம் கதை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? நம்மளோட ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி அது மகாபாரதம். அந்த பர்டிகுலர் ஸ்டோரியில், எபிக் ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய நேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபுல் பாரத்துக்குன்னு இல்லாமல் பாரத்தில் இருக்க அந்த ஸ்டேட்ஸ்க்கான நேம்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாமாங்க. காஷ்மீரா அப்படின்னா என்னது? இப்போ இருக்கிற காஷ்மீர். குருக்ஷேத்ரா, மகாபாரத போர் நடந்த இடம் குருக்ஷேத்ரா. ஸோ குருக்ஷேத்ரா அப்படிங்கிற பேர் இப்போ இருக்கிற ஹரியானாவை ரெப்ரசன்ட் பண்ணுது. வங்கா அப்படின்னா பெங்கால். அடுத்து பிரகியோதிஷா அப்படின்னா அசாம். கச்சா அப்படின்னா குச், இப்போ இருக்கிற குச். கேரளாவுக்கு கேரளாவே தான். ஓகேவா? ஸோ இதை வந்து உங்களுக்கு கேட்கலாம் மேட்ச் த ஃபாலோயிங்லேயோ, இல்லை ஒன் வேர்ட்லேயோ, இல்லை உங்களுக்கு வந்து மகாபாரதத்தில் என்னென்ன நேம்ஸாக ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கொஸ்டினாகவும் உங்களுக்கு வந்து இதை கேட்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா பாரதத்துக்கு வந்து 2-3 நேம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. அது என்னென்னன்றது நான் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது மகாபாரதத்தில் இன்னும் 2 நேம்ஸ் வந்து இந்தியாவுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா பரதவர்ஷா அப்படிங்கிற நேமும், இன்னொன்று ஜம்பூத்விபா
ஓகேவா? இந்த 2 நேம்ஸ் தான் வந்து மகாபாரதத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது நான் ஏற்கனவே சொன்னது வந்து ஸ்டேட்ஸ்க்கான நேம். இது வந்து ஹோல் இந்தியாக்கான 2 நேம்ஸ் வந்து மகாபாரதால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பரத வர்ஷா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்ட்ரீஸ் ஆஃப் பரதா அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? பரதர்கள் வாழ்ந்த கண்ட்ரி அப்படின்றத மீன் பண்ணுறதுக்காக பரத வர்ஷா அப்படின்னு வந்து ஒரு நேம் கொடுக்குறாங்க. இன்னொன்று ஜம்பூத்விபா. ஜம்பூத்விபா அப்படின்னா ஐலாண்ட் ஆஃப் ஃப்ரூட் ஆஃப் ஜம்மூன் ட்ரீ அப்படின்னு அர்த்தமா. ஜாமுன்ட்ரினா வேறு ஒன்றும் இல்லைங்க, நவாப்பழம். அது வந்து இந்தியாவோட நேட்டிவ் பழம். அதாவது நேட்டிவ் அப்படின்னா இந்தியாவுக்கே உரித்தான ஒரு பழம் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் அதை. ஓகேவா? அதுதான் எது அப்படின்னா நவாப்பழம். ஓகேவா? அந்த நவாப்பழ மரங்கள் சூழ்ந்த ஒரு ஐலாண்ட், ஒரு தீவு தான் வந்து இந்தியா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஜம்பூத்விபா. அந்த பழங்கள் வந்து நிறைய இருக்குது. ஜாமுன் ட்ரீ தான் வந்து இந்தியாவோட நேட்டிவ் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதனால அதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா ஜம்பூத்விபா. நவாப்பழங்கள் நிறைய இருக்கிற ஒரு கண்ட்ரி அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. ஓகேவா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அசோகா, எம்பரர் அசோகா வந்து அவரோட இன்ஸ்கிரிப்ஷன்ஸில், அதாவது சுவடியாகட்டும், கல்வெட்டுகள் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி ராக்ஸ்லேயும் பில்லர்ஸ்லேயும் இருக்க கல்வெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜம்பூத்விபா அப்படிங்கிற நேமை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜம்பூத்விபா அப்படின்னு அவர் சொன்ன காலகட்டத்தில் என்னென்ன கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இந்தியா கூட சேர்ந்து இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், அப்புறம் சில பார்ட்ஸ் ஆஃப் ஆப்கானிஸ்தான், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஜம்பூத்விபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து நம்மளோட விஷ்ணு புராணாவில் வந்து ஒரு பர்டிகுலர் பேரா வந்து இருக்குது. அதோட மீனிங், அது என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. உத்திரம் யத் சமுதர்ஷ்ய ஹிம த்ரீஸ்கைவ தக்ஷிணம் வர்ஷம் தத் பரதம் நம அப்படின்னு இந்த டெக்ஸ்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க விஷ்ணு புராணத்தில். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கண்ட்ரி நார்த் அந்த கண்ட்ரியோட நார்த்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஓஷன் இருக்குது, சவுத்தில் வந்து ஸ்னோயி மவுண்டன் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த 2 பவுண்ட்ரிஸ் இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் பரதம் அப்படின்றத அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பாரத் அப்படின்றது இப்போ வரைக்குமே வந்து அந்த நேம் வந்து நிறைய பேர் வந்து பாரதா அப்படின்ற பேரை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜென்ரலாக அது வந்து பாரத் அப்படின்னு எழுதுகிறாங்க. சவுத் இந்தியாவில் வந்து பரதம் அப்படிங்கிற நேம் வந்து இப்போ வரைக்கும் நியூஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ் லிட்ரேச்சர், அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழ் லிட்ரேச்சரில் குமரி, சவுத்தில் குமரினும், நார்த்தில் மவுண்டன் இருக்கணும், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டில் ஓஷன் இருக்கணும் தமிழ் லிட்ரேச்சரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்களோட ஹிஸ்ட்ரி நாலேஜ் வந்து எவ்வளோ பெரிய நாலேஜாக இருந்திருக்கு அப்படிங்கிறது இந்த பாட்டிலேருந்தே நம்மளுக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியன் கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில், அதாவது இங்கிலீஷில் ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்தது, ரிட்டன் பண்ணது இங்கிலீஷில் தான். அப்போ எழுதும்போது அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸாக வந்து என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த லெசனோட நேம் தான் இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸாக வந்து எழுதப்பட்ட ஃபஸ்ட்டு லைன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தட் இஸ் பாரத் அப்படிங்கிறது. அதே மாதிரி ஹிந்தி வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் பாரத் அர்தத் இந்தியா அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ரேஸ் வந்து எழுதப்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக வந்து இந்தியாவுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. இப்போ வரைக்குமே பாரத் அப்படிங்கிற நேம், பரதம் அப்படிங்கிற நேம் வந்து யூஸில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து ஃபாரின் இன்வேடர்ஸ் என்னென்ன நேம் வந்து இந்தியாவுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.